தராங்க. இத்தனை டெபாசிட் எதுன்னு சொல்கிறாங்க, 100 டெபாசிட் பிடி, 250 ஏபிஐ பிடின உடனேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கடியில் கள்ளத்தனமாக வச்சு எடுத்துட வேண்டியது. 500 ஆர்டி பிடினோடனே 10 ரூபாய்க்கு 10 ஆர்டி போட வேண்டியது. இவங்க வர்றாங்களா போடு, எப்படியெல்லாம் வழி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி இலக்கு அப்ளிகேஷனே இல்லாமல் ஏபிஐ போடுறது அப்படின்னு நம்மளை அது மாதிரி ஒரு நெருக்கி தள்ளுறாங்க. அப்போ இலக்குகளை நிர்ணயிக்கிறதுங்கிறது அதான் இங்கே இவங்க என்னென்ன தவறுகள் நடக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இலக்குகள் யார், மேனேஜரே நான் நிர்ணயிச்சிக்க முடியுமா, ஒரு கேஷியர் நிர்ணயிச்சு. அப்போ அவங்க எல்லாத்தையுமே வடிவமைச்சு தராங்க, அதை செயல்படுத்தக்கூடியதான். லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் அதற்கான காரணம் அந்தந்த நிர்வாகங்கள் தான். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பொறுப்பேற்றுக்குமே தவிர, அப்போ இந்த நிறுவனம் ஒரு நஷ்டத்தில் போகுது அப்படின்னா அதற்கான பொறுப்பு அவங்க தான் ஏற்க வேண்டிய தவிர, நஷ்டத்தில் போயிடுச்சு எனக்கான போனஸை தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது கடந்த காலங்களில் இருந்த சட்டங்கள். இப்போ எப்படி இருக்குதுன்னா, பேங்க் நஷ்டத்தில் போச்சு, இல்லை அந்த தொழில் நிறுவனம் நஷ்டத்தில் போச்சுன்னா போனஸ் தர வேண்டியதில்லை. அப்போ நம்மளோட நேரடியாக நம்மளை தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சட்ட பாதுகாப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு போனஸை இப்படி கொடுக்கணும் இல்லையா, லாபமோ நஷ்டமோ போனஸ் கொடுக்கணும்னு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த போனஸை அவங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டில் தான் கொடுக்கணும்னு இருக்குது. கொடுத்துட்டு யார் போனஸை டிஸ்பர்ஸ் பண்ண அந்த அத்தாரிட்டி அந்தந்த மாவட்டங்களில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் லேபர் ஆஃபீஸருக்கு அந்த ஃபார்மேட் அனுப்பணும், அனெக்சர் போட்டு போடணும். அப்படியெல்லாம் போடலைன்னா இது எல்லாமே தண்டனைக்குரிய குற்றங்கள். 6 மாதம் முதல் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு தண்டனைகளாகத்தான் அறிவிச்சிருக்குது. இந்த போனஸ் ஆகட்டும், மினிமம் வேஜஸ் ஆகட்டும், எல்லாமே சட்டம் இவ்வளவு வலிமையாக இருக்கும் பொழுதே என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எல்லாருக்கும் போனஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சேமிப்பு கணக்கில் போனஸ் கொடுக்கப்பட்டதா டெம்பரரி மெசஞ்சர்ஸ்க்கு? அப்படி கொடுக்கப்பட்டதை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள லேபர் ஆஃபீஸர், லேபர் கமிஷனருக்கு, அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனருக்கோ அனுப்பியிருக்கணும். அனுப்பியிருக்காங்களா? இல்லை. அப்படியானால் கடந்த 3 ஆண்டுகளாக நாம் எல்லாம் போனஸ் பெற்று வந்திருக்கிறோம்னு சொன்னால் அவள் என்னென்னா, போனஸ் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அப்போ இந்த 3 வருஷத்துக்கான போனஸ் அவங்க என்ன தர வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதையெல்லாம் என்ன